ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீதா சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு தோசை ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். அதாவது கொண்டக்கடலை தோசை. ரொம்பவே ஈஸியாக வந்து பண்ணிடலாம். எல்லார் வீட்லேயுமே இட்லி தோசை மாவு இருக்கும் இல்லைங்களா? அப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப குயிக்காக வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த தோசையை வந்து ரெடி பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களோட நோட்டிஃபிகேஷன் வழியாக வந்து கிடைக்கும். அதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கொண்டக்கடலையை வந்து நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், நல்லா வந்து ஊறிடுச்சு. நீங்கள் வெள்ளை கொண்டக்கடலைக்கு பதிலாக கருப்பு கொண்டக்கடலை கூட யூஸ் பண்ணலாம். இப்போது நான் இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்துக்கிறேன். இது கூட காரத்துக்கு நான் 2 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக வரமிளகா கூட சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற போல் 2 3 நீங்கள் பார்த்து போட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு நான் இஞ்சி வந்து சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு கையளவுக்கு கொத்தமல்லியும் அதில் வந்து ஆட் பண்ணுறேன். உப்பு வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து நான் சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடி நீங்கள் இட்லி தோசை மாவில் வந்து உப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் இதில் வந்து சேர்க்காதீங்க. எனக்கு அதில் கம்மியாக இருக்குன்றதுனால இதில் நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக பெருங்காயத்தூள் அண்ட் சீரகம் வந்து சேருங்க. ஏன்னா கொண்டக்கடலை வந்து வாயு தொல்லை அதிகமாக இருக்குன்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க நிறைய பேர், அதுக்காக தான். இப்போது இதை நல்லா வந்து பேஸ்டாட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், தோசை மாவு வந்து ஆல்ரெடி வந்து தண்ணியாக இருக்குன்றதுனால ரொம்ப தண்ணி ஆட் பண்ணி வந்து அரைச்சிடாதீங்க. ஒரு பாதி அளவுக்கு தண்ணியை ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதை நம்ம தோசை மாவில் வந்து சேர்த்துக்கலாம். நான் 4 குழிக்கரண்டி அளவுக்கு தோசை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு நான் அரைச்சதில் பாதி அளவுக்கு சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இதே போல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு இந்த டைமில் வேணால் செக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது மீதி அரைச்ச விழுதியும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா வந்து தோசை மாவு கரைச்சி வச்சாச்சு. இப்போ கல் நல்லா வந்து காஞ்சிட்ருக்கு. இப்போது நம்ம தோசை ஊற்றிடலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வருது பாருங்கள். தோசை விடுறதுக்கும் நல்லா ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரும், அதுக்காக தான். நல்லா வெந்துருச்சு கொண்டக்கடலை தோசை. இப்போ திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கார சட்னி, தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னிக்கெலாம் ரொம்பவே வந்து சூப்பராக இருக்கும். புதினா சட்னிக்கு இன்னும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கொண்டக்கடலை தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீதா சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.